நம்மளோட சார்ட் பேட்டர்ன் சீரிஸில் டிசைனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பற்றி பார்க்க போகிறோம். மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாட்டாக ஒரு லோவர் சப்போர்ட் லைன் இருக்கணும். அதனால் ஒரு அப் ட்ரெண்ட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் கிளியராக ஒரு கன்சல்டேஷன் ஆகி ஃபாலோ ஆகிட்டே இருக்கணும். ஸோ மார்க்கெட் எப்போ கிளியராக நமக்கு வந்து ஃப்ளாட் லோவர் வருதோ அந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்த ஸ்விங் லோ அப்படிங்கிற டார்கெட் ப்ரைஸ் வைக்கணும். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத அதோட ஹையர் ரெசிஸ்டன்ஸ் லைனாக வச்சுக்கலாம். ஸோ வந்து நம்ம லைவ் மார்க்கெட்டில் பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் பார்த்தோன்னா ஒரு ஹைல இருந்து ஒரு லோ, அகைன் ஒரு ஹை, அகைன் ஒரு லோ ஆகி அகைன் ஒரு ஹை கொடுத்துருக்கு. ஸோ மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளால் லோவர் சப்போர்ட் லைன் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணதுமே நம்ம வந்து என்ட்ரி எடுக்கக்கூடாது. அகைன் நமக்கு ரீடெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் என்ட்ரி எடுக்கணும். மார்க்கெட் இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அகைன் ரீடெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம 2752 அப்படிங்கிற ஜோனில் கிளிக் ஆகி நமக்கு டார்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிற ஸ்விங் லோவாக 2741 வரைக்கும் மார்க்கெட் வந்து கிளியராக வந்து டார்கெட் ப்ரைஸ் கிட்ட இருக்குது. அதே சேம் டைம் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் பேட்டர்னில் இருக்குதா அப்படிங்கிறது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அக்யூரேசி லெவல் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ பிரேக் அவுட் ஆனது எடுக்கக்கூடாது. ரீடெஸ்ட் ஆனதுக்கப்புறம் வந்து கிளியராக செல் என்ட்ரி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் ஒன்று நினச்சிங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த இப்போ தான் மறுபடியும் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.